அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே மடு அன்னை ஆலயத்துக்கு நான் சென்றிருந்தேன். மடு அன்னை ஆலயம் உண்மையாகவே ஒரு சிறந்த முறையிலே ஒரு காட்சி அளிக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இந்த மடு ஆலயத்திற்கு சென்றவர்கள் செல்லாதவர்கள் நீங்கள் வந்து ஆலயத்தை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். உண்மையாகவே இந்த இலங்கை திருநாட்டினுடைய ஒரு முக்கிய ஒரு கிறிஸ்தவர் வழிபடுகின்ற ஒரு வணக்க ஸ்தலமாக மருதமடு ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இவ்வாலயத்திலே வந்து தரிசித்து மருதமடு அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்கின்றார்கள். அது மட்டுமில்ல, வருடந்தோறும் இவ்வாலயத்திலே ஆவணி 15ஆம் தேதி பிரமாண்டமான திருவிழா வந்து இங்கே நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. இங்கே பல பல்லினத்தவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இவ்வாலயத்தில் திருவிழாவிற்கு. உதாரணமாக சொல்ல போனால் தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம், வெளிநாட்டவர்கள் இப்படியாக பல்வேறுபட்ட இனத்தவர்கள் இவ்வாலயத்திலே மருதமடு அன்னையினுடைய ஆசிர்வாதத்தை பெற்று ஆலயத்திற்கு வருகை தருவார்கள். ஆனால் இங்கே இலங்கை திருநாட்டிலே 25 மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வருகை தருவார்கள். இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கின்றது. ஆனால் இன்று மிகவும் ஒரு சிறந்த ஒரு வர்ணங்களோடும் சிறந்த ஒரு அமைப்போடும் அமைந்திருக்கிறது மருதமடு தேவாலயம். உண்மையாகவே நீங்களும் இந்த ஆலயத்திற்கு செல்லாதவர்கள் நீங்கள் சென்று இந்த ஆலயத்தை பார்த்து தரிசித்துட்டு வரலாம். இந்த ஆலயம் வந்து மதவாச்சி மன்னார் பாதையில் அமைந்திருக்கிறது. நீங்கள் மதவாச்சி மன்னார் பாதையில் மடு ரோட் என்ற இடத்தில் வந்து நீங்கள் வாகனத்திலோ பேருந்திலோ நீங்கள் சென்றால் அதிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவில் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். சென்றால் இவ்வாலயத்துக்கு நீங்கள் சென்று இந்த ஆலயத்தை நீங்கள் தரிசிக்கலாம். உண்மையாகவே இந்த ஆலயமானது வந்து எத்தனையோ மக்களுக்கு ஒரு தஞ்சம் கொடுத்த ஒரு ஆலயமாக, எத்தனையோ மக்களை வாழ வைத்த ஒரு ஆலயமாக, இந்த யுத்த காலங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் இருந்த காலகட்டத்தில் கூட மடு அன்னை பல்வேறுபட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கிய ஒரு அன்னையாக மருதமடு அன்னை திகழ்ந்திருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமில்லாமல் நான் கூட இந்த மடு திருத்தலத்தில் தான் நான் உண்மையாகவே இவ்வாலயம் வந்து உங்கள் அனைவருக்கும் ஒரு அமைதியை தருகின்ற ஒரு ஆலயமாக இது அமைந்திருக்கின்றது. உண்மையாகவே இந்த மருதமடு அன்னையை தரிசிக்க வருபவர்கள் உண்மையாகவே தவற விட்டுறாதீங்க. தரிசிச்சுட்டு போகலாம் இவ்வாலயத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்குகின்றது ஆலயத்தினுடைய வர்ண பூச்சுகள், ஆலயத்தினுடைய அமைவிடம், ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள், சிறந்த கட்டுமான பணிகள், இப்படி ஒரு அழகிய முறையிலே ஒரு காட்சியை வழங்குகின்ற ஒரு ஆலயமாக மருதமடு ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாலயத்தை பற்றி அறிந்தவர்கள் அல்லது இவ்வாலயத்திற்கு செல்லாதவர்கள் நீங்கள் சென்று பார்வையிடலாம். திருவிழா நேரங்களிலே இங்கே வரும் யாத்திரைகளுக்கு அமைவிடமாக சில இடங்களை அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இங்கே ஆலயத்தினுடைய இரு பக்கங்களிலுமே ஆலயத்துக்குள்ளே சென்று வரக்கூடிய ஒரு சிறந்த முறையிலே வடிவமைத்திருக்கிறார்கள். அத்தோடு இவ்வாலயத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து கொண்டும் இருக்கிறார்கள். வாரம் இங்கே ஆலயத்தை தங்களது விடுமுறை நாட்களிலே கழித்து கொண்டும் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இப்போது ஆலயத்தினுடைய உட்பகுதி எப்படி இருக்கின்றது என்று தற்பொழுது பார்வையிடலாம். இப்போது ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆலயத்திற்கு உட்பகுதியில் எப்படி இந்த ஆலயத்திற்குள்ளே வடிவமைத்திருக்கிறார்கள், ஆலயத்தினுடைய பீடம் எப்படி இருக்கிறது, ஆலயத்திற்கு செல்பவர்கள் தங்களது வழிபாடுகளை எப்படி நடத்தி கொள்ளலாம், எப்படி ஈடுபடலாம் என்ற ஒரு சிறப்பான ஒரு அமைப்போடு இங்கே இந்த ஆலயம் மிகவும் அனைவரையும் கவரக்கூடிய விதமாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் உட்புறமாக இருக்கலாம், வெளிப்புறமாக இருக்கலாம், அனைவரையும்
அனைவரையுமே ஒரு ஒரு அமைதியான முறையிலே கொண்டு செல்வதற்கு இவ்வாலயம் மருதமடு அன்னையின் ஆசீர்வாதத்தோடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தயவு செய்து ஆலயத்துடைய கோபுர பகுதியிலே அழகிய முறையிலே கிட்டத்தட்ட ஒரு மாதாக்களை வடிவமைத்து இந்த கோபுரம் உட்புறமாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு வகையில் இவ்வாலயம் அமைந்திருக்கிறன்றது நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது.